ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேக் விப்பிங் க்ரீம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லிக்விட் க்ரீம் எதுவும் வச்சு செய்ய போகிறதில்ல, விப்பிங் பவுடர் வச்சு தான் செய்ய போகிறோம். அதில் எப்படி நம்மளோட கேக் விப்பிங் க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு வெண்ணிலா ஃப்ளேவரில் உள்ள விப்பிங் பவுடர் தான் எடுத்திருக்கோம். இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா விக்ஃபீல்ட். இந்த விப்பிங் க்ரீமை வந்து எப்படி செய்யறதுன்னு இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதவே ஃபாலோ பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் இந்த வெண்ணிலா விப்பிங் பவுடரை வந்து கொட்டிடலாம். பவுடர் எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு 100 ml போல் கோல்டு மில்க் எடுத்துக்கோங்க. அதாவது காய்ச்சி ஆற வச்ச மில்க் தான் இது. வந்து 100 ml எடுத்திருக்கோம். அதை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது மில்க்கும் இந்த மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பவுடரும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் போல் ஆயிருச்சு. இப்போ நம்ம க்ரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். கூடவே 1 ml போல் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பிளெண்டர் வச்சு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது 4 to 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் விஸ்கில் கூட இதை ட்ரை பண்ணலாம். விஸ்கில் நம்ம வச்சு செய்யும் பொழுது ரொம்ப லேட் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது லோ ஸ்பீடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட க்ரீம் எல்லாமே நல்லா ஸ்டிப்பாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஸ்டிப்பான பீக் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளோட க்ரீம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதாவது ஸ்பேச்சுலாவில் இது போல் எடுத்துகிட்டு நம்ம இது போல் கொட்டினோம்னா கீழே வந்து விழக்கூடாது க்ரீமு. அந்த அளவுக்கு ஸ்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கேக் மேலே வச்சு அப்ளை பண்ணும் பொழுது க்ரீம் வந்து உருகி வராமல் அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும். திரும்பவும் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ நீங்கள் கேக்கில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ எடுத்தால் போதும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருங்க. அதாவது இந்த விப்பிங் க்ரீம் வந்து செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக பவுடர் சுகரும் அதே போல் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணோம். அவங்க அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கோசரம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் நாசில் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை வந்து இதில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த டிசைன் நாசில் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிம்பிளான ஒரு டிசைன் தான் போடுறோம். நம்ம டிசைன் போடும் பொழுதே தெரியும் நம்மளோட க்ரீம் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அதே போல் இந்த அளவுக்கு ஸ்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை க்ரீம் வந்து இந்த அளவுக்கு ஸ்டிப்பாக இல்லைன்னா நம்ம கேக் மேலே டிசைன் போட போட அந்த க்ரீம் எல்லாமே வழிஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிப்பாக பீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.